ஹலோ, இன்னைக்கு டே 15 சனிக்கிழமை ஆச்சுன்னா நம்ம சின்ராஸை கையிலே பிடிக்க முடியாது. அந்த சின்ராஸ் வேற யாரும் இல்லை, நான் தான். 5 நாளாக கூண்டுக்குள்ள அடைச்ச வச்சு கிளியை திறந்து விட்டா எப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி சுத்துமோ அந்த மாதிரி ஊர் சுத்துற நாள் இன்னைக்கு. ஸோ அதை சாட்டர்டே விலாக சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. என்னடா காலங்காத்தால கண்ணு முன்னு தெரியாமல் ஓடுறாங்களேன்னு பார்க்குறீங்களா? என்ன பார்த்து தான் சும்மா விட்டுருவேன்னா நான் பிடிச்ச 2 பேர் முகத்துக்கும் சுண்ணாம்பு அடிச்சு விட்டேன். அப்புறம் பார்த்தா நான் அடிச்சது பத்தாதுன்னு இன்னும் 2 லேயர் கோட்டிங் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஏன் மூஞ்சில போட்ட கோட்டிங் காஞ்சிருச்சு. கழுவிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குல்ல. இவங்களுக்கு முகத்தை கழுவுறதுலாம் செட் ஆகாது. ஸோ மொத்தமாக கழுவியாச்சு, அதாவது குளிச்சு விட்டாச்சு. நான் ஏதோ டீடாக்ஸ் ட்ரிங்க்கு கருவேப்பிலையை கொதிக்க வச்சு குடிச்சா இந்த குட்டி பாண்டா நான் கூல் ட்ரிங்க்ஸை குடிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட அதுலேயும் பங்கு கேட்க வந்துட்டா. எல்லா மார்னிங் ட்ராமாவையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி, உருளைக்கிழங்கு சாம்பார், தேங்காய் சட்னியில் கொஞ்சம் கருவேப்பிலை ஜாஸ்தியாக போட்டு அரைச்சி சாப்பிட்டாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் வெளில போயிட்டு பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை ஸ்நாக்ஸுக்கு அமைக்கிட்டு கார்ட்டூன் பார்த்துட்டு கொஞ்சம் வெளியில் காற்று வாங்கிட்டு சின்ன சின்ன அறுவடையெல்லாம் பண்ணிட்டு உசப்பான்னு உட்கார்றப்ப தான் மூவி பார்க்க போகலாமான்னு சடனாக ஒரு ஐடியா. சரி, நம்ம அணிக்குட்டிக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாமேன்னு பார்த்தா நம்ம ஊரில் எங்கே அனிமேஷன் மூவிலாம் போடுறாங்க. ஸோ அதனால திருஷ்யமே பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். பட் கம்மி கூட்டமாக இருக்கிற மாதிரி தேட்டரை பிளான் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இவன் என்னெல்லாம் கூத்து கட்ட போறான்னு நமக்கு தெரியாதுல்ல. எங்கேயாச்சும் வெளியில கிளம்பினாலே என் பிள்ளைங்களும் என்ன மாதிரியே ஒரே குசி ஆயிடுவாங்க. சரி வாங்க தேட்டர்ல என்ன கூத்து நடந்துச்சுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம்லாம் அம்பி மாதிரி ஜாலியாக தான் இருந்தா. அப்புறம் அண்ணிய மாதிரி அங்கே தாவறது இங்கே தாவறதுன்னு தேட்டரையே பிளே கிரவுண்ட் ஆக்கிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. நல்ல வேலை கூட்டம் கம்மியாக இருந்ததுனால தப்பிச்சோம், இல்லைனா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பாங்க. ஐஸ்கிரீமும் பாப்கார்னும் தான் இன்டர்வலுக்கு அப்புறம் இவங்க வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்க ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு வழியாக அரையும் குறையுமா படத்தை பார்த்துட்டு வெளியிலேயே டின்னரையும் முடிச்சிட்டோம். டின்னருக்கு மசால் தோசை சாப்பிட்டேன். எங்கடா லஞ்ச் மிஸ் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? எனக்கும் லஞ்ச் மிஸ்ஸிங்னு தோணுச்சு. படம்லாம் பார்த்து முடிச்ச அப்புறம் தான். அதனால தான் டின்னரை சீக்கிரமாக சாப்பிட்டாச்சு. இவங்களை வெளியில் கூப்பிட்டு போகிற பிஸியில் லஞ்சே மறந்துட்டேன்னா பார்த்துக்கங்களேன். சரி, ஃபைனல் டச்சுக்கு வருவோம். மார்னிங் வாக்கிங் போகாதனால நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு வாக்கிங்கை முடிச்சுட்டு டேவையும் முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.